ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது கிட்ட குழந்தைய காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கருப்பு சொல்றாரு, நானு மலர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த டிராமா போட்டோம். அது மட்டும் இல்லாம ராஜாங்கமும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எங்களை எல்லாம் இப்படி பதற வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வீட்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இனிமே என் பிள்ளையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இதே என்ன நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரே பயம். அதாவது ஐஸ்வர்யா வேணாம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கறனால அப்படிலாம் சொல்லாத, மலரே பாத்துக்கிட்டோம், நீ இவ்வளவு நாள் நீயா பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி இனிமே பேசாதீங்க, என் பிள்ளை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நைட்டு தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாரு. இடையில அந்த குழந்தை பாத்ரூம் போயிருது. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை இப்படி பண்ணிருச்சு மாமா, அங்க போயிட்டு மலர் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. என் பிள்ளை நான் தான் பாப்பேன்னு சொல்றேன்னா, உனக்கு டிஸ்டர்பா இருந்தா நீ வந்து வேற எங்கேயா போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஐஸ்வர்யாவும் பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விஷயத்த வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மலர் ஃபோன் பண்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி என்னாச்சு, குழந்தைய பத்தி ஏதாவது நியூஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு நாங்களா போட்ட டிராமா தான் இது அப்படிங்கிற மாதிரி மலர் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க தமிழ்ச்செல்வி. ஏன் இப்படி பண்ணீங்க, என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும் தானே, என் பிள்ளைய காணோம், நான் எப்படி பதறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழோட அம்மா வந்துட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, சரி பரவாயில்ல, இதுலயும் ஒரு நல்லது. அது என்னன்னா, மாப்பிள வந்துட்டு ஏத்துக்கிட்டார்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்விக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆயிருது. அடுத்த நாள் வந்துட்டு தமிழ்ச்செல்வி சாரி எல்லாம் கட்டி கிளம்பியிருக்காங்க. எங்க கிளம்பியிருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேக்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல தமிழ்ச்செல்வி. எல்லாருமே கிளம்பி என் கூட வரேன்னா வாங்க, இல்லாட்டினா வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க போறேன்னு சொல்லவே இல்லையே, அந்த வீட்டுல போய் சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்க தான் போற அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கோயில்ல மணி அடிக்கிறாங்க. மணி அடிச்சோன்னே எல்லாருமே என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக பஞ்சாயத்து கூட்டுங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பஞ்சாயத்து கூப்பிட்றாங்க. என்னம்மா பிரச்சனை, உனக்கு எதுக்கு மணி அடிச்ச நீ அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, என்னோட இன்னொரு குழந்தை வந்துட்டு அவங்க என் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கு. அந்த குழந்தைய எனக்கு வாங்கி கொடுங்க. 2மே என் பிள்ளை தான், என் பிள்ளைகளை நான் தான் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ராஜாங்கம் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. அங்க கூப்பிட்டு நிக்க வச்சு பஞ்சாயத்து பேசுறாங்க. அப்ப சேது என்ன சொல்லிடுறான்னா, இது என் மகன், அதனால நான் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளை தான், நான் வச்சு வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. முடியாது, 2மே என் பிள்ளை தான், நான் தான் வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சரி ஓகே, இப்படி 2 பேருமே ஒத்து வராம பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு சீட்ல வந்துட்டு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எழுதி போட்டுருவோம். குழந்தை யார் பேரை எடுக்குதோ அவங்க கிட்ட குழந்தை வளரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி சீட்டு எழுதி போட்டுறாங்க. அதுல ஒரு சீட்டை ஒரு குழந்தை எடுத்துருது. அது வந்துட்டு அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க போறாங்க. இதை வந்துட்டு தமிழ்ச்செல்வியோ அல்லது சேதுவோ யாரோ ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இல்ல குழந்தை வந்து என்கிட்ட இருக்கும், என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போறாங்களா, இல்ல ஆளுக்கு ஒரு குழந்தையா வச்சு வளர்த்த போறாங்களா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.